أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றிலிருந்து காதியான் மாநாடு ஆரம்பித்துள்ளது. அவ்வாறே சில ஆப்பிரிக்க நாடுகளிலும் ஆண்டு மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டின் மாநாட்டையும் அல்லாஹ் எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. ஞாயிறு அன்று மாநாட்டின் கடைசி நாளில் காதியான் மாநாட்டை முன்னிறுத்தி உரை நிகழ்த்தப்படும். அதில் மற்ற ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். 7-8 நாடுகள் உள்ளன. MTA மூலமாக இங்கிருந்து நேரடியாக அவர்களை ஒன்றிணைக்கவும் முயற்சி மேற்கொள்ளப்படும். எவ்வாறு இருப்பினும் இப்பொழுது இந்த நாடுகளில் மக்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடி குதுபாவும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கவனத்தோடு கேட்பதற்கு ஒரு குறிப்பான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த வகையில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சொற்களில் அன்னார் தம் வருகையின் நோக்கம் குறித்தும் ஜமாஅத்தின் நோக்கம் குறித்தும் எடுத்துரைத்துள்ள விஷயங்களை எடுத்து வைப்பதை பொருத்தமானதாக கருதுகிறேன். அன்னார் பல்வேறு அறிவுரைகளை கூறியிருக்கிறார்கள். பல புதிய அகமதிகளும் புதிய தலைமுறை அகமதிகளும் இந்த மாநாடுகளில் கலந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வரை ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சொற்களில் இவ்விஷயங்கள் சென்றடைந்திருக்காது. ஆகவே தமது ஈமான், நம்பிக்கை, களப்பற்ற தன்மை, நன்றியுணர்வு ஆகியவற்றில் இந்நாட்களில் குறிப்பாக முயற்சி மேற்கொள்ளும் வகையிலும் முன்னேறும் வகையிலும் அவர்களும் இவ்விஷயங்களை அறிவது அவசியமாகும். மேலும் அல்லாஹ்விடம் உதவி வேண்டியவாறு அன்னாரின் வருகையுடைய குறிக்கோள் மற்றும் தம் பொறுப்புகளை புரிய முயலுங்கள். அஹ்மதியா இயக்கம் நிறுவப்பட்டதன் நோக்கம் என்னவாக இருந்தது? இக்காலத்தில் இது நிறுவப்பட வேண்டிய அவசியம் என்னவாக இருந்தது? இவ்விஷயத்தை எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த காலம் எவ்வளவு அருளுக்குரிய காலம் என்றால், குழப்பம் நிறைந்த இந்நாட்களில் இறைவன் தனது அருளால் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகிமையை வெளிப்படுத்துவதற்காக மறைவிலிருந்து இஸ்லாத்தின் உதவிக்கான ஏற்பாட்டை செய்துள்ளான். மேலும் ஓர் இயக்கத்தை அவன் நிலைநாட்டியுள்ளான். இறைவனின் அருளுக்குரிய நாட்டமாக இது உள்ளது. எவர்கள் தம் உள்ளத்தில் இஸ்லாத்திற்காக ஒரு வேதனையை கொண்டுள்ளார்களோ, மேலும் அதன் கண்ணியமும் மதிப்பும் அவர்களின் உள்ளங்களில் இருக்கின்றனவோ, அவர்களிடம் நான் கேட்க விரும்புவது என்னவென்றால், இந்த அளவு துன்பமும் அடக்குமுறையும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவமதிப்பும் திருக்குரான் மீது அவதூறும் செய்யப்பட்ட காலம் இதற்கு முன் இஸ்லாத்திற்கு வந்துள்ளதா என்று அவர்கள் கூறட்டும். மேலும் முஸ்லிம்களின் நிலையை கண்டு எனக்கு கடும் வருத்தமும் மன உளைச்சலும் ஏற்படுகிறது. இந்த இழிவை உணரக்கூடிய தன்மை கூட முஸ்லிம்களிடத்தில் எஞ்சி இல்லாததைக் கண்டு சில சமயங்களில் இந்த வேதனையின் காரணமாக நான் நிம்மதி இழந்து போகின்றேன். இந்த அளவு துன்பம் மற்றும் அடக்குமுறையின் போதும் கூட இறைவன் ஏதேனும் வானத்தின் இயக்கத்தை நிலைநாட்டி இஸ்லாத்தின் எதிரிகளுடைய வாயை மூடச் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகிமையையும் தூய்மையையும் உலகில் பரவச் செய்யும் வகையில் பெருமானாரின் கண்ணியம் சிறிதளவு கூட அல்லாஹ்விடத்தில் இல்லையா என்ன? அல்லாஹும் அவனுடைய வானவர்களும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் அனுப்பி கொண்டிருக்கும் போது இந்த அவமதிப்பிற்குரிய சமயத்தில்
சலவாத்தை வெளிப்படுத்த வேண்டியது எந்த அளவு அவசியமாகும். அல்லாஹ் இந்த இயக்கத்தின் வடிவத்தில் இதனை வெளிப்படுத்தியுள்ளான். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட இந்த இயக்கத்தில் இணைந்த நம்முடைய பொறுப்பு என்னவென்றால், நம்முடைய நிலைமைகளை சீர் செய்கின்ற அதே வேளையில் ஹஜ்ரத் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்தும் அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் இந்நாட்களில் குறிப்பாக சலவாத்தின் பக்கம் கவனம் திரும்ப வேண்டும். நாம் அதிகமான அளவில் ஹஜ்ரத் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து அனுப்பும்போது ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் மற்றும் மகிமையை நிலைநாட்டுவதற்கு எடுத்துரைத்த அந்த குறிக்கோளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். பிறகு தம் வருகையின் நோக்கத்தை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொலைந்து போன மகிமையை மீண்டும் நிலைநாட்டுவதற்காகவும் திருக்குர்ஆனின் உண்மைகளை உலகிற்கு காட்டுவதற்காகவும் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். இந்த அனைத்து பணிகளும் நடக்கின்றன. ஆனால் எவர்களின் கண்களில் திரை உள்ளதோ அவர்கள் இதை காண முடியாது. இப்பொழுது இந்த இயக்கம் சூரியனை போன்று பிரகாசமாக ஆகிவிட்டது. மேலும் இதன் சான்றுகள் மற்றும் அடையாளங்களுக்கு எத்தனை மக்கள் சாட்சிகளாக உள்ளார்கள் என்றால், அவர்களை ஓரிடத்தில் ஒன்று சேர்த்தால் அவர்களின் எண்ணிக்கை எந்த அளவு இருக்கும் என்றால், முழு பூமியிலும் எந்த அரசருக்கும் இந்த அளவு படை வீரர்கள் கிடையாது. உலகின் பல்வேறு நாடுகளில் இன்று மாநாடுகள் நடக்கின்றன. ஆயிரக்கணக்கான அகமதிகள் கலந்து கொண்டுள்ளனர். அவர்களும் இந்த அடையாளங்களில் ஓர் அடையாளம் ஆவர். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த இயக்கத்தின் உண்மைக்கு எந்த அளவு வழிவகைகள் உள்ளன என்றால் அவை அனைத்தையும் எடுத்துரைப்பதும் எளிதல்ல. இஸ்லாம் கடுமையாக அவமதிக்கப்பட்டுள்ளதனால் இந்த அவமதிப்பை கருத்தில் கொண்டவாறு அல்லாஹ் இந்த இயக்கத்தின் மகிமையை வெளிப்படுத்தியுள்ளான். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இந்த காலமும் ஆன்மீக சண்டையின் காலமாகும். ஷைத்தானுடன் போர் ஆரம்பித்துள்ளது. ஷைத்தான் தனது அனைத்து ஆயுதங்களுடனும் சூழ்ச்சிகளுடனும் இஸ்லாத்தின் கோட்டை மீது தாக்குதல் நடத்தி வருகின்றான். இஸ்லாத்தை தோல்வியுறச் செய்ய அவன் விரும்புகின்றான். ஆனால் இறைவன் இப்போது ஷைத்தானுடனான இறுதிப் போரில் நிரந்தரமாக அவனை தோல்வியுறச் செய்வதற்காக இந்த இயக்கத்தை நிறுவியுள்ளான். ஆகவே இவ்விஷயம் ஒவ்வொரு அகமதிக்கும் அவரின் பொறுப்புகளின் பக்கம் கவனம் ஊட்டுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், எவர் இதனை அடையாளம் கண்டு கொள்கிறாரோ அவர் அருளுக்குரியவர் ஆவார். இப்பொழுது சிறிது காலம் மட்டுமே உள்ளது. இப்பொழுது நற்கூலி வழங்கப்படும். ஆனால் அல்லாஹ் இந்த இயக்கத்தின் உண்மையை சூரியனை விடவும் பிரகாசமானதாக ஆக்கி காட்டும் நேரம் விரைவில் வர இருக்கின்றது. அப்பொழுது ஈமான் கொள்வது நற்கூலிக்கு காரணமாக அமையாது. அப்போது தௌபாவின் கதவு அடைந்திருக்கும். இப்போது என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தம் நஃப்சுடன் வெளிப்படையான முறையில் ஒரு மாபெரும் போர் புரிய வேண்டிய நிலை வருகிறது. சில சமயங்களில் தம் சகோதரர்களிடமிருந்து பிரிந்து செல்ல வேண்டிய நிலை வருவதை அவர் காண்கிறார். அவருடைய உலக வியாபாரங்களில் தடையை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ஏச்சு பேச்சுக்களை கேட்க வேண்டிய நிலை அவருக்கு வருகிறது. சாபங்களை கேட்க வேண்டியது வருகிறது. ஆனால் இந்த அனைத்து விஷயங்களின் நற்கூலி அல்லாஹ்விடத்தில் அவருக்கு கிடைக்கும். கூறுகிறார்கள், இன்னொரு காலம் வரும், அதாவது உயரமான மலையில் இருந்து நீர் விழுவதைப் போன்று வலுவான முறையில் உலகத்தின் கவனம் திரும்பக்கூடிய அந்த நேரம் வரும். அதாவது முன்னேற்றத்தின் காலம் வரும்போது மறுக்கக்கூடிய எவரும் தென்பட மாட்டார். அந்நேரத்தில் ஒப்புக்கொள்வது என்ன தகுதியை கொண்டிருக்கும்? அந்நேரத்தில் ஏற்றுக்கொள்வது தைரியமுள்ள வேலை கிடையாது. துன்பமான காலத்தில் தான் நற்கூலி கிடைக்கிறது. கூறுகிறார்கள், ஹஸ்ரத் அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு மக்காவின் தலைமை பதவியை விட்டுவிட்டார்கள் என்றால் அல்லாஹ் அன்னாருக்கு ஓர் உலகின் அரச பதவி வழங்கிவிட்டான். பிறகு ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்வையை அணிந்து கொண்டு, இப்போது நாம் கப்பலை நீரில் இறக்கிவிட்டோம், எது நடந்தாலும் சரி என்பது போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்புக்கொண்ட போது அன்னாரின் நற்கூலியின் எந்த பங்கையாவது இறைவன் மீதம் வைத்து விட்டானா என்ன? ஒருபோதும் அவ்வாறு கிடையாது. எவர் இறைவனுக்காக சிறிதளவேனும் இயங்குவாரோ அவர் அந்த நற்கூலியை பெறாதவரை மரணம் அடைவதில்லை. ஆனால் இயங்குவது நிபந்தனையாகும். ஒரு ஹதீஸில் வருகிறது, எவரேனும் அல்லாஹ்வை நோக்கி மிகவும் குறைவான வேகத்தில் வந்தாலும் கூட அல்லாஹ் அவரை நோக்கி ஓடி வருகின்றான். ஈமான் என்பது கொஞ்சம் மறைவாக இருந்தாலும் ஒப்புக்கொள்வதாகும். ஒருவர் பிறையை பார்க்கிறார், அது தெளிவாக தென்படுவதில்லை. அதாவது முதல் நாள் பிறையை ஒருவர் காணும்போது அது தெளிவாக பார்க்க முடியாததாக இருக்கிறது. ஆனால் 14ஆம் நாள் நிலவை கண்டு நான் நிலவை கண்டுவிட்டேன் என்று ஒருவர் கூச்சலிடுவார் என்றால் அவர் பைத்தியம் என்று அழைக்கப்படுவார். இன்று
வாக்களிக்கப்பட்ட மசீகை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள் நட்பாக்கியம் பெற்றவர்கள் ஆவர். அவர்கள் எதிர்ப்புகளை எதிர்கொண்டு அல்லாஹ்வின் நேசத்தை பெறக்கூடியவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றனர். ஒப்புக்கொள்வது மட்டும் போதுமானதன்று, மாறாக ஒரு தூய மாற்றத்தை உருவாக்குவதுதான் அசல் குறிக்கோளாகும் என்ற விஷயத்தை விளக்கியவாறு தூய ஏகத்துவத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய மனிதனாக ஆக வேண்டும் என்றும், அப்பொழுது அல்லாஹ்வின் அருள் அதிகரித்து கொண்டே செல்லும் என்ற விஷயத்தையும் விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள். ஒவ்வொரு நபரும் அல்லாஹ்விடம் மட்டுமே அஞ்சியவாறு அவனை தேடி முயற்சிக்க வேண்டும். இவ்விஷயத்தில் தீர்வு கிடைப்பதற்காக அல்லாஹ்விடம் துஆக்களை செய்யும் போது, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா, எவர்கள் நம்மிடத்தில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் எமது வழிகளை காட்டிக் கொடுக்கின்றோம் என்ற தனது சட்டத்திற்கு ஏற்ப அல்லாஹ்வே கைப்பிடித்து வழிகாட்டுகின்றான். அவருக்கு மன நிம்மதியை வழங்குகின்றான். உள்ளமோ இருளில் மூழ்கி இருக்கின்றது. நாவு முழுக்க துஆக்கள் உள்ளன. அவருடைய கொள்கை ஷிர்க் மற்றும் பிதத்தில் கலந்துள்ளது என்றால் அது என்ன துவா? நல்விளைவுகள் வெளிப்படாத அந்த தேட்டம்தான் என்ன தேட்டம்? மனிதன் தூய உள்ளத்துடனும் உண்மையுடனும் களப்பற்ற தன்மையுடனும் அனைத்து தகாத வழி எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றின் கதவுகளையும் தம்மீது மூடிக்கொண்டு விட்டு இறைவனுக்கு முன்னால் கையேந்தாத வரை அல்லாஹ்வின் உதவியும் ஆதரவும் கிடைப்பதற்கு தகுதி பெற்றவனாக அவன் ஆவதில்லை. ஆனால் மனிதன் அல்லாஹ்வுடைய வாசலில் விழுந்து விடும்போது, அவனிடம் மட்டுமே துவா கேட்கும்போது, அம்மனிதனுடைய இந்நிலை உதவியையும் அருளையும் ஈர்ப்பதாக இருக்கின்றது. இறைவன் வானில் இருந்து மனிதனுடைய உள்ளத்தின் மூளை முடுக்குகளில் எட்டி பார்க்கின்றான். ஏதாவது ஓர் ஓரத்திலும் கூட ஏதேனும் இருளோ ஷிர்கோ பித்தாத்தின் ஏதேனும் பங்கோ இருக்கும் என்றால் அவனுடைய துவாக்களையும் இறை வணக்கங்களையும் திரும்ப அவனுடைய முகத்தில் வீசி எறிந்து விடுகின்றான். மனிதனுடைய உள்ளம் எல்லாவித சுய நோக்கங்கள் மற்றும் இருள்களிலிருந்து தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் இருப்பதை இறைவன் காணும்போது அவனுக்காக அருள்களின் கதவுகளை திறந்து விடுகின்றான். அவனை தனது நிலையில் கொண்டு வந்து அவனை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை அவனை ஏற்றுக்கொள்கின்றான். கூறுகிறார்கள், இந்த இயக்கத்தை அல்லாஹ் தம் கைகளாலேயே நிறுவியுள்ளான். இதிலும் கூட பல மக்கள் குறிக்கோள்களுக்காக வருவதை நாம் பார்க்கின்றோம். நோக்கங்கள் நிறைவேறிவிட்டால் நல்லது, இல்லை என்றால் மார்க்கமும் இல்லை, ஈமானும் இல்லை. சிலர் எவரிடமேனும் பைய செய்கிறார்கள் என்றால் அதுவும் குறிக்கோளுக்காகவே செய்கின்றனர். இதை பற்றி மேற்கொண்டு விவரித்தவாறு இன்னொரு இடத்தில் அன்னார் இவ்வாறு கூறுகிறார்கள், நப்சினுடைய குறிக்கோள் ஷிர்க் ஆகும். அவை உள்ளத்தில் திரையை ஏற்படுத்தி விடுகின்றன. மனிதன் பைய செய்திருந்தாலும் கூட அவனுடைய தடுமாற்றத்திற்கு அவை காரணமாக ஆகிவிடுகின்றன. நம்முடைய இயக்கம் எவ்வாறானதென்றால், மனிதன் சுய விருப்பங்களை விட்டுவிட்டு தூய ஏகத்துவத்தில் அடியெடுத்து வைக்க வேண்டும். உண்மையான தேடல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அடிப்படை நோக்கத்தில் வேறுபாட்டை காணும்போது அப்போதே அவன் பிரிந்து போய்விடுகின்றான். செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் முன்னேற வேண்டும் என்பதற்காகவா சஹாபிகள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்புக்கொண்டார்கள்? கிடையாது. அன்னார் கூறுகிறார்கள், சஹாபிகளின் வாழ்வை பார்க்கும்போது அவர்களில் ஒருவரிடம் கூட இவ்வாறான சம்பவம் தென்படுவது கிடையாது. அவர்கள் ஒருபோதும் இவ்வாறு நடந்து கொண்டது கிடையாது. நம்முடைய பையத்து தௌபாவின் பையத் ஆகும். நம்முடைய பையத்து தௌபாவின் பையத் மட்டுமே ஆகும். ஆனால் சஹாபிகளின் பையத்தோ தலையை துண்டிக்கும் பையத் ஆகும். தற்போது நான் மிக நீண்ட தொடராக சஹாபிகளின் வாழ்க்கை குறிப்பை குத்பாக்களாக எடுத்துரைத்து வந்தேன். அவர்கள் எவ்வாறு தம் தலையை துண்டித்து விட்டார்கள் என்பதை கண்டோம். ஒருபுறம் பைய செய்தார்கள், இன்னொரு புறம் தம் அனைத்து செல்வங்களையும் பொருள்களையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் உயிரையும் பொருள்களையும் கைவிட்டு விடுவார்கள். எந்த ஒரு பொருளுக்கும் அவர்கள் எஜமானர்களாக இல்லை என்பது போல் ஆகிவிட்டார்கள். இவ்வாறு உலகில் இருந்து அவர்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளும் துண்டிக்கப்பட்டு விட்டன. எல்லாவித கண்ணியம், உயர்வு, மகத்துவம், கௌரவம் ஆகியவற்றை அடையும் நோக்கமும் முடிந்துவிட்டன. நாம் அரசர்களாக ஆவோம் என்றோ அல்லது ஏதாவது நாட்டின் வெற்றியாளர்களாக இருப்போம் என்றோ அவர்களில் யார்தான் நினைத்து பார்த்தார்கள்? இவ்விஷயங்கள் அவர்களின் சிந்தனைகளில் கூட இருந்ததில்லை. இன்னும் கூறுவதென்றால், அவர்கள் எல்லாவித எதிர்பார்ப்புகளையும் விட்டும் விலகி சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லா நேரமும் இறைவழியில் எல்லா துன்பங்களையும் சோதனைகளையும் இன்பத்துடன் பொறுத்துக் கொள்வதற்கு ஆயத்தமாக ஆகிவிட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் உயிரை கொடுப்பதற்கும் கூட தயாராக இருந்தார்கள். அவர்களின் நிலை எவ்வாறு இருந்தது என்றால், அவர்கள் இவ்வுலகை விட்டு முற்றிலும் தனித்து
துண்டித்து போயிருந்தனர். அல்லாஹ் அவர்கள் மீது தன் அருள்களை இறக்கினான் என்பதும், எவர்கள் இவ்வழியில் தம்முடைய அனைத்தையும் தியாகம் செய்தார்களோ அவர்களுக்கு வழங்கினான் என்பதும் வேறு விஷயமாகும். ஜமாத்தை ஏற்படுத்தியதன் நோக்கம் உண்மையான ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதும் இறை நேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதும் ஆகும். இதை குறித்து மேற்கொண்டு வழிகாட்டியவாறு அன்னார் கூறுகிறார்கள், இறைவனோடு நேசம் கொள்வது என்பது எதை குறிக்கிறது? தம் பெற்றோர்கள், தம் மனைவி மக்கள், தம் மன விருப்பங்கள் ஆகிய அனைத்தின் மீதும் அல்லாஹுடைய திருப்தியை முன்னிறுத்துவதே ஆகும். திருக்குரானில் ஃபஸ்குருல்லாஹ் கசிக்கிருக்கும் ஆபாக்கும் அவ் அஷத்த ஜிக்ரா என்று வந்துள்ளது. அதாவது உங்களுடைய மூதாதையர்களை நினைவு கூறுவது போன்று அல்லது அதைவிடவும் அதிகமாய் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இப்பொழுது இங்கு இவ்விஷயமும் சிந்திக்க தகுந்ததாகும். அது என்னவென்றால், நீங்கள் இறைவனை தந்தை என்று அழைக்க வேண்டும் என்று இறைவன் கற்றுக் கொடுக்கவில்லை. கிறிஸ்தவர்களைப் போன்று ஏமாறிவிட வேண்டாம் என்று இங்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. இறைவனை தந்தை என்று அழைக்க வேண்டாம். தந்தையிடம் குறைவான நேசம் உள்ளது என்று யாராவது ஆட்சேபனை செய்வார் என்றால் அதை நீக்குவதற்கு அவ் அஷத்த ஜிக்ரா, அதை விடவும் அதிகமாய் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் எனும் சொல்லை வைத்துள்ளான். அவ் அஷத்த ஜிக்ரா இல்லாதிருக்கும் என்றால் ஆட்சேபனை எழுதியிருக்கும். ஆனால் அச்சொல் இந்த ஆட்சேபனையை தீர்த்துவிட்டது. ஒரு நம்பிக்கையாளரின் உள்ளத்தில் அனைத்து உலக உறவுகளை விட அதிகமாக இறைநேசம் இருக்க வேண்டும். இந்த நேசத்தை நாம் நமக்குள் உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இதற்காக நம்முடைய உள்ளத்தில் ஏதேனும் விருப்பமோ துடிப்போ இருக்கின்றதா என்று நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நேசம் குறித்து மேற்கொண்டு விளக்கியவாறு இதனுடைய தரம் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்று விவரித்தவாறு கூறுகிறார்கள். உண்மையான ஏகத்துவத்தை நிலைநாட்ட இறை நேசத்தில் இருந்து முழுமையாக பங்கு பெறுவது அவசியமாகும். செயல் ரீதியான பங்கு முழுமையாக இருக்காதவரை இந்த நேசம் நிரூபணமாகாது. வெறும் பேச்சால் நிரூபிக்க முடியாது. ஒருவர் கற்கண்டினுடைய பெயரை கூறுகிறார் என்றால், அல்லது சீனி அல்லது சர்க்கரையின் பெயரை கூறுகிறார் என்றால் அந்த இனிப்பு ஒருபோதும் வராது. அது இனிப்பானதாக மாறிவிடாது. அல்லது நாவளவில் ஒருவரிடம் நட்பு பாராட்டிவிட்டு அதை ஒப்புக்கொண்டு விட்டு துன்பம் வரும்போது அவருக்கு உதவி செய்யாமல் கை கொடுக்காமல் விலகி கொண்டால் அந்த நண்பர் உண்மையாளராக இருக்க முடியாது. அவ்வாறே இறைவனுடைய ஏகத்துவத்தை நாவளவில் மட்டும் உறுதி கொண்டு அதை நேசிப்பதாக நாவளவில் மட்டும் ஒப்புக்கொள்வதால் எவ்வித பயனும் ஏற்படாது. மாறாக இந்த பகுதி நாவளவில் ஒப்புக்கொள்வதை காட்டிலும் செயல் பங்கை அதிகம் விரும்புகின்றது. நாவினால் உறுதி கொள்வது ஒன்றுமற்றது என்பது இதன் பொருள் அன்று. அவ்வாறு அல்ல. எனது நோக்கம் என்னவென்றால், நாவளவில் ஒப்புக்கொள்வதுடன் செயலின் சான்றொப்பமும் அவசியமாகும். ஆகவே இறைவழியில் தமது வாழ்வை அர்ப்பணித்து விடுவது அவசியமாகும். அதாவது எல்லாவற்றையும் விட இறைவன் முன்னுரிமை பெற வேண்டும். அவனுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் விட முன்னுரிமை பெற வேண்டும். அவனால் அனுப்பப்பட்ட மார்க்கம் அனைத்தையும் விட முன்னுரிமை பெற வேண்டும். உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கூறுகிறார்கள். இதுதான் இஸ்லாம் ஆகும். இந்த நோக்கத்திற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். ஆகவே இப்போது இந்த நோக்கத்திற்காக இறைவன் பாய்ந்தோடச் செய்துள்ள இந்த ஊற்றுக்கு அருகில் எவர் வரமாட்டாரோ அவர் முற்றிலும் பேரிழந்தவராக இருப்பார். ஏதாவது பெற வேண்டுமென்றால், குறிக்கோளை அடைய வேண்டுமென்றால் உண்மையாக தேடக்கூடியவர் ஊற்றின் பக்கம் முன்னேற வேண்டும், அடியெடுத்து வைக்க வேண்டும். பாய்ந்தோடும் இந்த ஊற்றின் கரையோரத்தில் தம் வாயை வைத்துவிட வேண்டும். இறைவனுக்கு முன்னால் இறைவன் அல்லாதவை எனும் ஆடையை கலற்றி இறை சந்நிதியில் விழாதவரை உலக கண்ணியம் சென்று விட்டாலும் சரியே, துன்பங்கள் எனும் மலை இடிந்து விழுந்தாலும் சரியே, இறைவனை விடமாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்காதவரை எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வை விட்டுவிடக்கூடாது. இறைவழியில் எல்லாவித தியாகங்களுக்கும் ஒரு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுவரை இது நிகழாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த மகத்தான தூய்மைதான் தம் மகனை தியாகம் செய்வதற்கு அவரை ஆயத்தமாக்கியது. பல இப்ராஹிம்களை உருவாக்குவதே இஸ்லாத்தின் நாட்டமாக உள்ளது. ஆகவே உங்களில் ஒவ்வொருவரும் இப்ராஹிமாக முயற்சி செய்ய வேண்டும். நான் உங்களிடம் உண்மையாகவே கூறுகிறேன், நீங்கள் இறை நேசரை வணங்குவோராக ஆகாதீர்கள், மாறாக இறை நேசராக ஆகுங்கள். பீர்மார்களை வணங்குவோராக ஆகாதீர்கள், மாறாக பீர்மாராக ஆகுங்கள். நீங்கள் இவ்வழிகளின் வாயிலாகவே வாருங்கள். நிச்சயமாக அவை குறுகிய வழிகளாக இருக்கின்றன. அதாவது உங்களது தகுதியை இவ்வாறு உயர்த்தி கொள்ளுங்கள்.
போலி பீர்களைப் போன்று ஆகிவிட வேண்டாம். மாறாக இறைநேசர் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி பெறும் வகையில் அந்த மட்டம் வரை உங்களை கொண்டு செல்லுங்கள். அப்போது மக்கள் இவர் நன்மை செய்யக்கூடியவர், இவரை பின்பற்ற வேண்டும் என்று கூறுவார்கள். நீங்கள் இவ்வழிகளின் வாயிலாகவே வாருங்கள். நிச்சயமாக அவை குறுகிய வழிகளாக இருக்கின்றன. ஆனால் இதன் வழியாக நுழைந்த பிறகு இன்பமும் ஓய்வும் கிடைக்கின்றது. ஆனால் இந்த கதவின் வழியாக மிகவும் லேசாக நுழைவது அவசியமாகும். தலையில் பெரும் மூட்டை முடிச்சு உள்ளது எனும் என்றால் பிறகு சிரமம்தான். அதாவது உலக விருப்பங்கள், உலக முன்னுரிமைகள் எனும் மூட்டை முடிச்சுகள் தலைமேல் வைத்துள்ளீர்கள் என்றால் உலகம் மிகைத்துள்ளது, மார்க்கம் பின்தங்கி உள்ளது என்றால் இவ்வழியை கடப்பது மிகவும் கஷ்டமாகும். நீங்கள் கடக்க விரும்பினால் உலகின் தொடர்புகள், மார்க்கத்தை விட உலகிற்கு முன்னுரிமை வழங்குதல் ஆகிய மூட்டை முடிச்சுகளை எரிந்து விடுங்கள். நம்முடைய ஜமாத் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்த விரும்புகிறது என்றால் இதை எரிந்துவிட வேண்டும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் நன்றியுணர்வு மற்றும் களப்பற்ற தன்மை இல்லை என்றால் நீங்கள் பொய்யர்கள் ஆவீர்கள். இறைவனிடத்தில் உங்களால் உண்மையாளர்களாக ஆக இயலாது. இவ்வாறான நிலையில் நன்றியுணர்வை விட்டுவிட்டு துரோகத்தின் வழியை மேற்கொள்ளக்கூடியவர் எதிரியை காட்டிலும் முன்னரே அளிக்கப்பட்டு விடுவார். இறைவன் ஏமாறுவதில்லை, அவனை யாராலும் ஏமாற்ற இயலாது. ஆகவே நீங்கள் உண்மையான களப்பற்ற தன்மையையும் உண்மையையும் உருவாக்குவது அவசியமாகும். பிறகு ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதுடன் அல்லாஹ்வை நேசிப்பதுடன் அல்லாஹ்வின் நேசரோடு அன்பின் தொடர்பை வைப்பதும் அவசியமாகும். அவர்களின் மூலமாக அல்லாஹ் தனது ஏகத்துவத்தின் வழிகளை நமக்கு காட்டுகின்றான். உதாரணமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்பு கொள்வது, அன்னாரின் கண்ணியம் மற்றும் மகிமை ஆகியவற்றை நிலைநாட்டுவது ஆகிய விஷயங்களின் பக்கம் கவனமூட்டியவாறு ஓரிடத்தில் ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நுபுவத் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை மீண்டும் நிலைநாட்டுவதற்காகவே அல்லாஹ் இந்த ஜமாத்தை நிறுவினான். பீர்களை வணங்கிக் கொண்டு அதில் மூழ்கி இருந்து கொண்டு கபர்களை வணங்கிக் கொண்டு இருப்பவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான நேசத்தில் நாங்கள் அர்ப்பணமாகியுள்ளோம் என்று அவர்கள் ஒருபுறம் வாதித்துவிட்டு அவர்கள் நம்மை காஃபிர் என்று அழைக்கின்றனர். அகமதிகள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்து விட்டனர் என்று கூறுகின்றனர். நவுது பில்லா. இவ்வாறான மக்களின் உதாரணத்தை எடுத்துரைத்தவர் அன்னார் கூறுகிறார்கள், ஒரு நபர் தன்னை இன்னொரு நபருடைய நேசர் என்று கூறிக்கொள்கிறார். ஆனால் அவரை போன்று ஆயிரக்கணக்கான இன்னும் பலர் உள்ளனர் என்றால் அவருடைய நேசத்திலும் அன்பிலும் உள்ள தனித்துவம் தான் என்ன? அதாவது ஒரு நபர் இன்னொருவரை நேசிக்கக்கூடியவர் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அத்துடன் நேசிப்பதற்கு இன்னும் பலவற்றையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவ்வாறு இருக்கும்போது யாரை நேசிக்கிறாரோ அவரிடத்தில் என்ன சிறப்பம்சம் தான் இருக்க முடியும்? எங்களுக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நேசம் இருக்கிறது என்று இவர்கள் வாதிக்கின்றனர். பெருமானாரின் நேசத்திலும் அன்பிலும் அர்ப்பணமாகி உள்ளார்கள் என்றால் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் சூஃபிகளின் வசிப்பிடங்களையும் கபர்களையும் வணங்குவது ஏன்? சூஃபிகளின் வசிப்பிடங்களும் கபர்களும் பல உள்ளன. அவற்றிற்கு இவர்கள் செல்கிறார்கள், அதை வணங்குகிறார்கள், துவாக்களை கேட்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் சஜிதாவும் கூட செய்து விடுகிறார்கள். மதீனாவுக்கு செல்கிறார்கள் தான், ஆனால் அஜ்மீர் மற்றும் பிற அடக்கஸ்தலத்திற்கு வெறும் தலையுடனும் வெறும் கால்களுடனும் செல்கிறார்கள். தூயவர்களின் வீட்டு ஜன்னல்கள் வழியாக கடந்து செல்வது மட்டுமே ரட்சிப்புக்கு போதுமானது என்று புரிந்துள்ளனர். ஒருவர் கொடியை கட்டி வைத்துள்ளார், ஒருவர் இன்னொரு தோற்றத்தை உருவாக்கி வைத்துள்ளார். இம்மக்களுடைய கூட்டங்களையும் விழாக்களையும் காணும்போது இவர்கள் என்ன செய்து வைத்துள்ளார்கள் என்று ஒரு உண்மையான முஸ்லிமின் உள்ளம் நடுங்கிவிடும். இந்தியா, பாகிஸ்தான் ஆகியவற்றில் இவ்விஷயங்கள் பொதுவாக காணப்படுகின்றன. இறைவனுக்கு இஸ்லாத்தின் தன்மானம் இருந்திருக்காவிட்டால், அல்லாஹ்வை பொறுத்தவரை மார்க்கம் என்பது இஸ்லாமாக இருந்திருக்காவிட்டால், இறைவேதம் இருந்திருக்காவிட்டால், நிச்சயமாக நாமே இதை இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் கூறியிருக்காவிட்டால், சந்தேகத்திற்கிடமின்றி இன்று இஸ்லாம் அழிந்து போகக்கூடிய காலம் வந்துவிட்டிருந்தது. ஆனால் அல்லாஹுடைய தன்மானம் பொங்கி எழுந்தது. அவனுடைய அருளும் பாதுகாப்பு குறித்த அவனது வாக்குறுதியும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை மீண்டும் ஏற்பட வேண்டும் எனவும் இக்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நுபுவத்தை புதிய முறையில் மீண்டும்
உயிரூட்டி காட்ட வேண்டும் எனவும் முடிவு செய்தது. ஆகவே அவன் இந்த இயக்கத்தை நிறுவினான். என்னை நியமிக்கப்பட்டவனாகவும் மஹதியாகவும் அனுப்பி வைத்துள்ளான். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னை நியமிக்கப்பட்டவனாகவும் மஹதியாகவும் அனுப்பி வைத்துள்ளான். ஆகவே நம்முடைய கடமை என்னவென்றால், நாம் நமக்கும் அந்நியருக்கும் இடையில் தெளிவான வேறுபாட்டை உண்டாக்கி காட்ட வேண்டும். இறை நேசம் மற்றும் இறை தூதருடனான நேசத்தில் அசாதாரண முன்மாதிரிகளை நிலைநாட்ட வேண்டும். இறைவனுடைய தூய்மை, அவனை புகழ்வது, ஸலவாத் ஓதுவது ஆகியவற்றில் நாம் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பையத்தின் உரிமையை நம்மால் செலுத்த முடியும். சஹாபிகளின் முன்மாதிரியை நமதாக்கி அவர்களைப் போன்ற களப்பற்ற தன்மை, நன்றி உணர்வை உருவாக்குவதன் பக்கம் கவனமூட்டியவாறு அன்னார் கூறுகிறார்கள், இறைவன் இந்த இயக்கத்தை நிலைநாட்டியுள்ளான். இதற்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான அடையாளங்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளான். இதன் மூலமாக இந்த ஜமாத் சஹாபாவின் ஜமாத்தாக ஆக வேண்டும் என்பதும், மீண்டும் சஹாபிகளின் காலம் வந்துவிட வேண்டும் என்பதும் இறைவனுடைய நோக்கமாக உள்ளது. எவர்கள் இந்த இயக்கத்தில் இணைந்து வாஹரீன மின்ஹும் இணைந்து விடுகிறார்களோ அவர்கள் பொய்யான ஈடுபாடுகளின் ஆடையை கலட்டிவிட வேண்டும். அகமதியாக ஆவதற்கு தீய ஈடுபாடுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியமாகும். மேலும் உங்களின் அனைத்து கவனத்தையும் இறைவன் பக்கம் திருப்ப வேண்டும். கோணலான காலத்தின் எதிரிகளாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் மீது 3 காலங்கள் கடந்துள்ளன. ஒன்று 3 நூற்றாண்டுகள் எனும் காலம், அதன் பிறகு கோணலான காலம். இதை குறித்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்மக்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது, நான் அவர்களை சார்ந்தவன் கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். 3வது காலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தோடு இணைந்துள்ள வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலமாகும். இன்னும் கூற வேண்டுமென்றால், உண்மையில் இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலமே ஆகும். கோணலான காலம் குறித்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை என்றாலும் கூட இந்த திருக்குர்ஆன் நமது கைகளில் உள்ளது. வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹும் என்று அதில் உள்ளது. அது தெளிவாக வெளிப்படுத்துவது என்னவென்றால், சஹாபாவின் மார்க்கத்திற்கு எதிராக உள்ள காலமும் வரும். அதாவது அவர்களின் செயல்கள் வேறுபட்டதாக இருக்கும். இந்த இடைப்பட்ட 1000 ஆண்டில் இஸ்லாம் மிகவும் கஷ்டத்திலும் சோதனைக்கும் இலக்காக இருந்தது என்பதை சம்பவங்கள் எடுத்துரைக்கின்றன. மார்க்கம் சீர்குலைந்து கொண்டே சென்றது. சிலரை தவிர அனைவரும் இஸ்லாத்தை விட்டுவிட்டார்கள். பல தத்துவ பிரிவுகளும் ஆகுமானது ஆகாதவற்றை ஏற்றுக்கொள்ளாத பிரிவுகளும் உருவாகிவிட்டன. இஸ்லாமிய அருள்களின் முன்மாதிரிகள் இல்லாத எந்த ஒரு காலமும் கடந்து செல்லவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம் தான். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வந்த நல்லடியார்கள், இறை நேசர்கள் ஆகியோரின் எண்ணிக்கை எந்த அளவு குறைவாக இருந்தன என்றால், நேரான பாதையில் இருந்து விலகிச் சென்று இஸ்லாத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்ட அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு எதிராக இவர்களின் எண்ணிக்கை ஒன்றுமற்றதாக இருந்தது. ஆகவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தின் கண்களால் இக்காலத்தை கண்டார்கள். மேலும் கோணலான காலம் என்று இதற்கு பெயர் வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது இறைவன் நாடியது என்னவென்றால், ஒரு பெரும் எண்ணிக்கை கொண்ட கூட்டத்தை உருவாக்க வேண்டும். அது சஹாபாவின் கூட்டம் என்று அழைக்கப்பட வேண்டும். இறைவனுடைய இயற்கை சட்டம் என்னவென்றால், அவனால் நிறுவப்படும் இயக்கங்களில் படிப்படியாகத்தான் முன்னேற்றம் ஏற்படுகிறது. ஆகவே நம்முடைய ஜமாத்தின் முன்னேற்றமும் படிப்படியாக நிகழும். அதாவது சாகுபடியை போன்று எவ்வாறு சாகுபடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறதோ அவ்வாறு வளரும். அதன் நோக்கங்களும் குறிக்கோள்களும் பூமியில் விதைக்கப்பட்ட விதையை போன்றதாகும். அல்லாஹ் கொண்டு சேர்க்க விரும்புகின்ற அந்த படித்தரங்களும் உயரிய நோக்கங்களும் இப்பொழுது வெகு தூரத்தில் உள்ளன. இந்த இயக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இறைவன் என்ன நாடி இருந்தானோ அந்த சிறப்பம்சங்கள் உருவாகாத வரை அந்த நோக்கங்கள் கிடைக்கப்பெறாது. ஏகத்துவத்தை ஒப்புக்கொள்வதிலும் குறிப்பான தன்மை ஏற்பட வேண்டும். இறை நேசத்திலும் குறிப்பான தன்மை ஏற்பட வேண்டும். இறை தியானத்திலும் ஒரு குறிப்பான தன்மை உருவாக வேண்டும். சகோதரர்களின் உரிமையை செலுத்துவதிலும் ஒரு குறிப்பான தன்மை உருவாக வேண்டும். ஆக இதுதான் நம்முடைய நோக்கமாகும். இதை பெறுவதற்காக நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஜமாத்தின் முன்னேற்றங்களையும் நாம் பார்க்க இயலும். திருக்குர்ஆனை குறிப்பான கவனத்துடன் புரிந்து ஓத வேண்டும் என்பதன் பக்கம் கவனமூட்டியவாறு அன்னார் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், திருக்குர்ஆன் முந்தைய வேதங்கள் மற்றும் நபிமார்கள் மீது பேருபகாரம் செய்துள்ளது. கதைகளாக இருந்த அவர்களின் போதனைகளை ஞானமாக மாற்றியது. நான் உண்மையாகவே கூறிக்கொள்கிறேன், ஒருவர் திருக்குர்ஆனை ஓதாதவரை இந்த கதைகளிலிருந்து ரட்சிப்பு பெற முடியாது. ஏனென்றால் திருக்குர்ஆனுடைய மகத்துவம் என்னவென்றால்,
அது நிச்சயமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய வேதமாக உள்ளது. அது வீணான வேதம் கிடையாது. அது சமநிலையை கொண்டதாகவும் பாதுகாக்கக்கூடியதாகவும் ஒளியாகவும் குணமளிக்கக்கூடியதாகவும் அருளாகவும் உள்ளது. எவர்கள் திருக்குரானை ஓதிவிட்டு அதை கதையாக கருதுகிறார்களோ அவர்கள் உண்மையில் திருக்குரானை ஓதவில்லை, மாறாக அதை இழிவுபடுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய எதிரிகள் நம்மை எதிர்ப்பதில் இந்த அளவு ஏன் ஆவேசமாக உள்ளார்கள் என்றால், இறைவன் கூறியது போன்று நாம் திருக்குரானை முழுக்க முழுக்க ஞானங்களின் ஒளியாகவும் இறை ஞானமாகவும் காட்ட விரும்புகின்றோம். இதனால் மட்டுமே அவர்கள் திருக்குரானுக்கு ஒரு சாதாரண கதையை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என விரும்புகிறார்கள். நம்மால் இதை பொறுத்து கொள்ள இயலாது. திருக்குரான் ஓர் உயிருள்ள பிரகாசமான வேதம் என்று இறைவன் தன் அருளால் நம்மீது தெளிவாக்கிவிட்டான். ஆகவே நாம் அவர்களின் எதிர்ப்பை ஏன் பொருட்படுத்த வேண்டும்? சுருக்கமாக, என்னுடன் தொடர்பு கொண்டுள்ள அந்த மக்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்வது என்னவென்றால், அறிவுரை செய்வது என்னவென்றால், இறைவன் இந்த இயக்கத்தை உண்மையை கண்டறிவதற்காக தோற்றுவித்துள்ளான். அதாவது உண்மையை வெளிப்படுத்துவதற்காக தோற்றுவித்துள்ளான். இதன் புரிதல் திருக்குரானில் இருந்துதான் நமக்கு கிடைக்க முடியும். இதன் அறிவும் புரிதலும் திருக்குரானில் இருந்து நமக்கு கிடைக்க முடியும். அதுவன்றி நம் செயல் வாழ்க்கையில் எவ்வித ஒளியும் பிரகாசமும் உருவாக முடியாது. செயல் ரீதியான உண்மையின் மூலமாக இஸ்லாத்தின் அழகு உலகில் வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இறைவன் என்னை இந்த பணிக்காகவே நியமித்துள்ளான். ஆகவே திருக்குரானை கதையாக நினைத்துக் கொண்டு ஓதாமல் அதை ஒரு தத்துவமாக கருதி கொண்டு அதிகமாக ஓதுங்கள். ஆகவே திருக்குரானின் பொருள்கள், சொற்பொருள்கள் மற்றும் விளக்க உரை ஆகியவற்றின் பக்கம் ஒவ்வொரு அகமதியும் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு நற்செயல்களின் பக்கம் மேற்கொண்டு கவனமூட்டியவாறு அதனுடைய தத்துவம் என்ன என்று விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள். அல்லாஹ் திருக்குரானில் ஈமானுடன் நற்செயலையும் வைத்துள்ளான். நற்செயல் என்பது அதில் ஒரு அளவு கூட குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு கூறப்படும். நினைவில் கொள்ளுங்கள், மனிதனுடைய செயலில் எப்பொழுதும் திருடர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். அது என்ன விதமான திருடர்கள்? பகட்டு. மனிதன் பகட்டுக்காக ஒரு செயலை செய்கின்றான். அந்த செயலை செய்துவிட்டு தம் உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைகின்றான். நான் இன்ன பெரும் பணியை நற்செயலை செய்துவிட்டேன் என்று கர்வம் கொள்கிறான். விதவிதமான தீமைகள் மற்றும் குற்றங்கள் அவனிடமிருந்து வெளிப்படுகின்றன. இவை அனைத்தும் திருடர்கள் ஆவர். அவற்றின் மூலமாக செயல்கள் பொய்யாகிவிடுகின்றன. நற்செயல் என்பது என்னவென்றால், அதில் அநீதி, ஆணவம், பகட்டு, கர்வம், மனிதர்களின் உரிமைகளை பறித்தல் ஆகியவற்றிற்கான சிந்தனை கூட வரக்கூடாது. எவ்வாறு மறுமையில் நற்செயலின் மூலமாக மனிதன் காப்பாற்றப்படுகின்றானோ அவ்வாறே உலகிலும் காப்பாற்றப்படுகின்றான். வீட்டில் நற்செயல் புரியக்கூடியவர் ஒருவர் இருந்தாலும் கூட முழு வீடும் காப்பாற்றப்படுகிறது. உங்களிடத்தில் நற்செயல் இல்லாதவரை ஒப்புக்கொள்வது பயனளிக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மருத்துவர் மருந்து எழுதி கொடுக்கிறார். அதன் பொருள் என்னவென்றால், அந்த நபர் எழுதி கொடுத்ததை வாங்கி உண்ண வேண்டும். அந்த நபர் அந்த மருந்துகளை பயன்படுத்தவில்லை என்றால், மருந்தை வாங்கி வைத்துக் கொள்கிறார் என்றால் அவருக்கு என்ன பயன் கிடைக்கும்? ஆகவே நம்முடைய பணி என்னவென்றால், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அறிவுரைகள் படி செயல்பட வேண்டும். இது அவசியமான விஷயமாகும். இல்லை என்றால் பையத்திற்கு எந்த பயனும் கிடையாது. அன்னார் கூறுகிறார்கள், இப்பொழுது இந்நேரத்தில் நீங்கள் தௌபா செய்துள்ளீர்கள். இந்த தௌபாவின் மூலமாக நீங்கள் உங்களை எந்த அளவு தூய்மைப்படுத்துகிறீர்கள் என்று இறைவன் இனிமேல் காண விரும்புகின்றான். இறையச்சத்தின் மூலமாக இறைவன் வேறுபாட்டை காண விரும்பும் காலமாக இது உள்ளது. பல மக்கள் இறைவன் மீது குறை கூறுகின்றனர். அவர்கள் தம் உள்ளத்தை பார்ப்பது கிடையாது. மனிதனுடைய உள்ளத்தில்தான் அநீதிகள் உள்ளன. ஏனென்றால் அல்லாஹ் கருணை காட்டக்கூடியவனாகவும் பரிவு காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றான். சிலர் எவ்வாறான மக்களாக உள்ளார்கள் என்றால் அவர்களுக்கு பாவத்தை பற்றி கூட தெரிவதில்லை. ஆகவேதான் அல்லாஹ் நிரந்தரமாக பாவ மன்னிப்பு கோரி வரும்படி கூறியுள்ளான். பாவத்தில் இணையும் வகையில் மனிதன் எப்போது என்ன விஷயம் பேசிவிடுவான் என்று தெரியாது. ஆகவே பாவ மன்னிப்பு செய்து வாருங்கள். அது வெளிப்படையான பாவமாக இருந்தாலும் சரி, உட்புறமான பாவமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி அவன் அறிந்தாலும் சரி, மனிதன் அறியவில்லை என்றாலும் சரி, கைகள், கால்கள், நாக்கு, மூக்கு, காதுகள், கண்கள் ஆகிய அனைத்தின் மூலமாக செய்யப்படும் பாவங்களில் இருந்து பாவ மன்னிப்பு கேளுங்கள். தற்காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவாவை ஓத வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவாவை ஓதுங்கள். அந்த துவா, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா
வ இல்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்பதாகும். இந்த துவா ஆரம்பத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. கவனக்குறைவாக வாழ்வை கழிக்க வேண்டாம். எவர் கவனக்குறைவாக வாழ்வை கழிப்பதில்லையோ அவர் அசாதாரண ஆற்றலை கொண்ட சோதனையில் சிக்கிவிடுவார் என்று ஒருபோதும் நாம் எதிர்பார்க்க முடியாது. எந்த ஒரு சோதனையும் இறை கட்டளையின்றி வருவதில்லை. ரப்பி குல்லு ஷையின் ஹாதிமுக ரப்பி ஃபஹ்ஃபஸ்னி வன்சுர்னி வர்ஹம்னி என்ற இந்த துவா எனக்கு இல்ஹாமாக இறங்கியிருக்கின்றது. இந்த துவாவை நீங்கள் ஓதி வாருங்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், ஆன்மாவின் தூய்மையினால் அறிவு உருவாகிறது. மனிதன் எந்த அளவு ஆன்மாவை சுத்தம் செய்வானோ அந்த அளவு அறிவிலும் கூர்மை உருவாகிறது. அவருக்கு முன்னால் வானவர் நின்று கொண்டு அவருக்கு உதவி செய்கிறார். ஆனால் தீய வாழ்வை கொண்டவருடைய அறிவில் ஒளி தோன்றுவதில்லை. இறைவன் உங்களுடன் இருக்கும் வகையில் இறையச்சத்தை மேற்கொள்ளுங்கள். இறையச்சத்தின் உண்மை உங்கள் மீது வெளிப்படுவதற்கும் உங்களுக்கு அதற்கான நல்வாய்ப்பு கிடைப்பதற்கும் உண்மையாளருடன் நீங்கள் இருங்கள். இதுவே நமது நாட்டமாகும். மேலும் இதையே நாம் உலகில் நிலைநாட்ட விரும்புகின்றோம். அன்னார் கூறுகிறார்கள், நான் கூறுவதை நம் ஜமாத் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த அறிவுரையை அவர்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். எனக்கு எப்பொழுது வரக்கூடிய ஒரு சிந்தனை என்னவென்றால், உலகில் குடும்ப வரன்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. அவர்களில் சிலர் அழகானவர்களாக இருக்கிறார்கள். சிலர் குடும்பம் அல்லது செல்வத்தை பொறுத்தவரையிலும், சிலர் ஆற்றலை பொறுத்தவரையிலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மேலான இறைவனுக்கு இந்த விஷயங்களை பற்றி அக்கறை கிடையாது. அவன் மிக தெளிவாக இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும் என்று கூறியிருக்கின்றான். அதாவது அல்லாஹ்வின் பார்வையில் இரையச்சம் கொண்டவரே மிகவும் கண்ணியத்திற்குரியவர் ஆவார். எந்த ஜமாத் இரையச்சம் கொண்டதாக உள்ளதோ அதையே இறைவன் வைத்துக் கொள்வான், மற்றவர்களை அழித்து விடுவான். இது மிக மென்மையான நுட்பமான தருணமாகும். இரையச்சம் கொண்டவரும் தீயவரும் அசுத்தமானவரும் ஒரே இடத்தில் நிற்க முடியாது. இரையச்சம் கொண்டவர் நிற்பதும் தீயவர் அழிக்கப்பட வேண்டியதும் அவசியமாகும். இறைவனின் பார்வையில் எவர் இரையச்சம் கொண்டவர் என்ற ஞானம் அல்லாஹ்விடத்தில் தான் உள்ளது. ஆகவே இது மிகவும் அச்சம் கொள்ளத்தக்க இடமாகும். இரையச்சம் கொண்டவர் நட்பேறு பெற்றவராவார். சாபத்தின் கீழ் வந்து விடுபவர் பேரிழந்தவர் ஆவார். ஆகவே எல்லா நேரமும் தௌபா, பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வின் பாதுகாப்பில் வருவதற்கும் ஷைத்தானிடமிருந்து தப்பிப்பதற்கும் நாம் முயற்சி செய்து வர வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், இந்த இயக்கத்தில் சேர்ந்து உங்களுடைய இருப்பு தனித்ததாக ஆகிவிட வேண்டும். நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு புதிய வாழ்வை வாழக்கூடிய மனிதனாக ஆகிவிட வேண்டும். நீங்கள் முன்பு இருந்தவராக இருக்கக்கூடாது. இறைவழியில் நீங்கள் மாறுவதால் தேவை உடைய நபராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று நீங்கள் கருத வேண்டாம். அல்லது உங்களுக்கு அதனால் பல எதிரிகள் உருவாகி விடுவார்கள் என்று நீங்கள் கருத வேண்டாம். அவ்வாறென்று இறைவனை பிடித்துக் கொள்பவர் ஒருபோதும் தேவை உடையவராக ஆக மாட்டார். அவர் மீது ஒருபோதும் தீய நாட்கள் வருவதில்லை. எவருக்கு இறைவன் நண்பனாகவும் உதவியாளனாகவும் இருப்பானோ முழு உலகம் அவருக்கு எதிரியாக ஆனாலும் கூட அதை பற்றி அவர் கவலை கொள்ள தேவையில்லை. நம்பிக்கை கொண்டவர் சோதனையில் விழுந்தாலும் கூட ஒருபோதும் அவர் துன்பத்தில் இருப்பதில்லை. மாறாக அந்த நாள் அவருக்கு சொர்க்கத்தின் நாளாக இருக்கின்றது. இறைவனுடைய வானவர்கள் தாயை போன்று அவரை தம் மடியில் வைத்துக் கொள்கின்றனர். சுருக்கமாக இறைவனே அவர்களை பாதுகாப்பவனாகவும் உதவி செய்யக்கூடியவனாகவும் ஆகிவிடுகின்றான். சுருக்கமாக இறைவனே அவர்களை பாதுகாப்பவனாகவும் உதவி செய்யக்கூடியவனாகவும் ஆகிவிடுகின்றான். இந்த இறைவன் எப்படிப்பட்ட இறைவன் என்றால், அவன் அனைத்து பொருட்களின் மீது ஆற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். மறைவான அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். உயிர் உள்ளவனாக இருக்கின்றான். நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த இறைவனை பிடித்துக் கொள்வதால் யாராவது துன்பப்படுவாரா என்ன? ஒருபோதும் கிடையாது. இறைவன் தன் உண்மையான அடியாரை இவ்வாறான நேரங்களில் காப்பாற்றி விடுகின்றான். உலகம் அதை கண்டு வியப்புற்று போய்விடுகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் விழுந்து உயிருடன் வெளிவந்தது உலகிற்கு வியப்பு அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கவில்லையா என்ன? ஒரு கடும் புயலில் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அன்னாருடைய தோழர்கள் பாதுகாப்புடன் தப்பித்தது சிறிய விஷயமாக இருந்ததா என்ன? இது போன்ற எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன. இந்த காலத்தில் இறைவன் தம் கரங்களால் அற்புதங்களை வெளிப்படுத்தியுள்ளான். பாருங்கள், என் மீது கொலை மற்றும் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. மிக பெரும் டாக்டராக இருந்த ஒரு பாதிரியார் அதில் வாதியாக வந்தார். ஆரியர்களும் சில முஸ்லிம்களும் அவருக்கு உதவியாளர்களாக இருந்தனர். ஆனால் இறைவன் ஆரம்பத்திலேயே என்ன கூறினானோ அதுதான் இறுதியில் நடந்தது. அதாவது குற்றமற்றவனாக நான் நிரூபணமானேன். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்ணியத்துடன் விடுதலை செய்தான். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அறிவுரைகள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப
நம் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நல்வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. மேலும் உண்மையில் நாம் நம் வாழ்க்கையில் ஒரு தூய மாறுதலை உண்டாக்கக்கூடியவர்களாக ஆவோமாக. மாநாட்டின் இந்த நாட்களில் காதியானிலும் சரி, எந்தெந்த நாடுகளில் எல்லாம் மாநாடுகள் நடக்கின்றனவோ அங்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் குறிப்பாக துவாக்களில் தம் நேரத்தை கழிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு பையத்தின் உரிமையை செலுத்தக்கூடிய வாய்ப்பை வழங்குவானாக என்று துவா செய்ய வேண்டும். அதே போன்று ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மை எவ்வாறு மாற்ற விரும்பினார்களோ அல்லது தன்னுடைய ஜமாத்தின் மீது என்ன எதிர்பார்ப்பு வைத்திருந்தார்களோ அவ்வாறு நாம் இருக்கிறோமா என்று உலகில் உள்ள ஒவ்வொரு அகமதியும் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு நாம் இல்லை என்றால் பிறகு ஒவ்வொரு நேரமும் அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும், துவா செய்து வர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. தற்போது நான் சில மர்ஹூம்களின் நற்குறிப்பை எடுத்துரைப்பேன். அதில் ஒன்று இங்கு வந்துள்ள ஜனாசா ஆகும். ஜனாசா வந்துவிட்டதல்லவா? இந்த ஜனாசா ஃபசல் அகமது டோகர் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர் ஜாமியா அஹமதியா யூகேவின் ஊழியர் ஆவார். சௌத்ரி அல்லா தத்தா டோகர் சாஹிபின் மகனாவார். டிசம்பர் 21 அன்று 75ஆம் வயதில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் அவர்கள் மூசியாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் அவருடைய மனைவி உஸ்மா ஃபசல் சாஹிபாவும் 4 மகன்களும் 3 மகள்களும் உள்ளனர். 1992இல் அவர்கள் இங்கு யூகேவுக்கு வந்துவிட்டார்கள். அதன் பிறகு அவர் தம் வேலையை செய்து வந்தார். பிறகு 1999இல் வாழ்வை அர்ப்பணித்தார். 4வது கலீஃபத்துல் மசி அவர்களிடம் சமர்ப்பித்தார்கள். 4வது கலீஃபத்துல் மசி அவர்கள் பரிவுடன் அவருடைய வக்ஃபை ஏற்றுக்கொண்டார்கள். 4வது கலீஃபத்துல் மசி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிக நீண்ட காலம் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றார். அதன் பிறகு நான் அவர்களை ஜாமியா அஹமதியா யூகேவில் நியமித்தேன். பல்வேறு பணிகளை செய்து வந்தார்கள். பிறகு அவர் லைப்ரரியுடைய இன்சார்ஜாக ஆக்கப்பட்டார்கள். இந்த வகையில் மரணம் வரையிலும் இந்த தொண்டை செய்யக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றார்கள். ஜாமியா அஹமதியா யூகேவின் லைப்ரரியை ஆயத்தம் செய்வதில் மிக முக்கிய பங்களிப்பை செய்துள்ளார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வெளிவந்த அனைத்து ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியன்ஸ் உடைய எடிஷனையும் ஸ்கேன் செய்துள்ளார்கள். அவற்றை அங்கு நகல்கள் எடுத்து வைத்துள்ளார்கள். ரூஹானி ஹசாயினுடைய ஒரிஜினல் எடிஷனையும் ஸ்கேன் செய்துள்ளார்கள். அதனையும் நகல்கள் எடுத்து வைத்துள்ளார்கள். அவர்களின் பிள்ளைகள் கூறுகின்றனர், மர்ஹூம் அவர்களின் சந்ததிகள் கிலாஃபத்துடன் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும், கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதே மர்ஹூமுடைய பெரும் விருப்பமாக இருந்தது. ஜமாத் தொண்டிலிருந்து மனிதன் ஒருபோதும் ரிட்டையர்ட் ஆவது கிடையாது. வக்ஃப் என்பது இறுதி மூச்சு வரை நிறைவேற்றுவதன் பெயராகும் என்று எப்போதும் கூறி வந்தார்கள். கடைசி வரை தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதற்காக துவாவுக்காம் கூறி வந்தார்கள். அல்லாஹ் அவர்களின் இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்தான். ஹாஸ்பிட்டல் செல்வதற்கு 2 நாட்கள் முன்பு வரை இவர் தொண்டாற்றி வந்துள்ளார். லைப்ரரிக்கு சென்றுள்ளார். அங்கு சென்று வேலை செய்துள்ளார். ஹாஃபிஸ் மசூத் சாஹிப் என்பவர் ஜாமியா அஹமதியாவுடைய ஆசிரியர் ஆவார். இவர் எழுதுகிறார், ஃபசல் டோகர் சாஹிப்பின் ஆளுமை குறித்து கூற வேண்டும் என்றால் அவர்கள் கிலாஃபத்தின் உண்மையான நேசராகவும் விசுவாசியாகவும் உயிரை தியாகம் செய்யக்கூடியவராகவும் இருந்தார்கள். இதில் எவ்வித மிகைப்படுத்துதலும் கிடையாது. பிறகு கூறுகிறார், ஃபசல் டோகர் சாஹிப் உண்மையான முறையில் வாழ்வை அர்ப்பணித்தவராக இருந்தார்கள். நாங்கள் அவரை ஒவ்வொரு நேரமும் ஜாமியா அஹமதியாவின் லைப்ரரியை நம் குழந்தைகள் போன்று அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி வருவதையே கண்டுள்ளோம். பழைய இதழ்களை கொண்டு வந்து அவற்றை ஸ்கேன் செய்வார்கள். அதை அழகிய முறையில் புத்தக பிணைப்பாக ஆக்கி லைப்ரரி அழகுபடுத்துவார்கள். ஜாமியா அஹமதியாவின் லைப்ரரியில் வழிவகைகள் மிகவும் வரையறைக்குட்பட்டதாக இருந்த போதிலும் தற்போது 25,000 விட அதிகமான நூல்கள் இருப்பது சந்தேகத்துக்கிடமின்றி அவர்களின் தளராத உழைப்பின் காரணமாகவே ஆகும். ஹசரத் 4வது கலீஃபத்துல் மசி அவர்கள் என்னுடைய தந்தை ஹசரத் சாஹிப்சாதா மிர்சா மன்சூர் அகமது சாஹிப் அவர்களின் மரணத்தின் போது கொடுத்த குத்துபாவில் மர்ஹூம் அவர்களை பற்றி கூறியிருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு நன்றி கூறியிருக்கிறார்கள். அவர்களின் பணிகளை புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள். மர்ஹூம் அவர்கள் எப்பொழுதும் மாநாட்டின் டியூட்டிகளையும் கொடுத்து வந்தார்கள். என்னுடனும் ரபுவாவில் மாநாட்டின் டியூட்டிகளை கொடுத்துள்ளார்கள். எப்பொழுதும் கடுமையாக உழைக்கக்கூடியவராகவும் இரவு பகலாக பணியாற்றக்கூடியவராகவும் நான் அவரை கண்டுள்ளேன். எந்தவித கவலையும் அவருக்கு இருக்காது. அவருடைய மகன் ஷாஹித் இக்பால் சாஹிப் சுவிட்சர்லாந்துடைய சதர் குத்தாம் அஹமதியாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன், அல்லது இருந்துள்ளார்கள். அவர் கூறுகிறார், எப்பொழுது பேச்சு வந்தாலும் என்னிடம் தொழுதீர்களா என்று கேட்பார்கள். தொழுகையை வலியுறுத்தி வந்தார்கள். அதன் பக்கம் முக்கியமாக கவனமூட்டி வந்தார்கள். அல்லாஹ் அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களின் சந்ததிகளையும் ஜமாத் மற்றும் கிலாஃபத்துடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டவர்களாக இருக்க செய்வானாக. 2வது ஜனாசா காயிபாகும். அது ரபுவாவில் ஜமாத் முரப்பியாக பணியாற்றிய
மன்சூர் அகமது உமர் சாஹிப் அவர்களின் ஜனாசாவாகும். கடந்த நாளில் 80 வயதில் இவர் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார்கள். 1970 இவர் ஜாமியா தேர்ச்சி பெற்றார். அதன் பிறகு இவர் அரபி ஃபாசில் தேர்விலும் தேர்ச்சி பெற்றார். 71 முதல் 73 வரை இவர் இஸ்லாமாபாத்தில் உள்ள நமல் யூனிவர்சிட்டியில் ஜெர்மன் மொழியுடைய டிப்ளமோ முடித்தார். ஆரம்பத்தில் பாகிஸ்தானிலும் பிறகு பல்வேறு இடங்களிலும் இவர் நியமிக்கப்பட்டார். பிறகு ஜனவரி 74 முதல் முபல்லிகாக ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அங்கு ஏறக்குறைய இவர் 1.5 வருடங்கள் இருந்தார். பிறகு அங்கே இருந்து திரும்பிய பிறகு பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். பிறகு அக்டோபர் 83 அவர் மீண்டும் ஜெர்மனி அனுப்பி வைக்கப்பட்டார். 86 வரை அங்கு அமீராகவும் மிஷினரி இன்சார்ஜாகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார். அந்த காலகட்டத்தில் அகதிகளாக வருபவர்களுக்கு மொழியையும் கற்றுக் கொடுத்து வந்தார். அவர்களுக்கு உதவியும் செய்து வந்தார். திருமணத் துறையிலும் பணியாற்றி இருக்கிறார். ஜாமியாவில் ஜெர்மன் மொழியை கற்பித்து வந்தார்கள். ஏறக்குறைய 46 வருடங்கள் வரை வாழ்வை அர்ப்பணித்தவராக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். இவருடைய ஒரு மகள் ஃபைசா ரயீஸ் என்பவர் மிஷனரி இன்சார்ஜ் ஜப்பானாக பணியாற்றும் அனீஸ் ரயீஸ் சாஹிபுடைய மனைவி ஆவார். தபாஹு ஜஃபர் மலிக் என்ற ஒரு மகன் ஜமாத்தின் முரப்பியாக பணியாற்றி வருகிறார். மற்ற பிள்ளைகளும் உள்ளார்கள். அல்லாஹ் இவர்களுடன் பாவ மன்னிப்புடனும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. 3வது குறிப்பு கேம்பியாவின் மாநிலமாகிய மதிப்பிற்குரிய ஈசா ஜோசப் சாஹிப் அவர்களுடையதாகும். இதுவும் ஜனாசா காயிபாகும். கடந்த நாட்களில் டிசம்பரில் 61 வயதில் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அங்குள்ள துணை அமீர் மற்றும் முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகிறார்கள், மிகவும் வெற்றிகரமான முபல்லிகாக இருந்தார்கள். இவர் ஜாமியாவில் படித்து தேர்ச்சி பெற்றவர் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜமாத்தினுடைய பித்தராக இருந்தார்கள். ஒரு வீரரை போன்று எப்பொழுதும் பணியாற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்து வந்தார்கள். ஹசரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய படையின் ஒரு எளிய வீரனாவேன். ஜமாத் எனக்கு என்ன கட்டளையிட்டாலும் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறி வந்தார்கள். மாநாடு மற்றும் ஜமாத்தின் இதர நிகழ்ச்சிகளில் அவர் எப்பொழுதும் தம் ஜமாத்தினருடன் தங்கி வந்தார்கள். அவர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கி வந்தார்கள். அவர்களுக்கு தர்பியத் வழங்கி வந்தார்கள். மர்ஹூம் அவர்கள் பாகிஸ்தானிய அகமதிகளின் தியாகங்களை வியப்புடன் பார்த்து வந்தார்கள். எப்பொழுதும் அவர்களுக்காக துவா செய்து வந்தார்கள். அவர்களை மதித்து வந்தார்கள் என்று அந்த மக்கள் கூறுகின்றார்கள். கிலாஃபத்துடன் குறிப்பான நேசத்தின் தொடர்பு இருந்தது. துவாவுக்காக கடிதங்களையும் எழுதி வந்தார்கள். கடிதத்திற்கான பதில் கிடைக்கும் போது மிகவும் நேசத்துடனும் அன்புடனும் அதை எடுத்து கூறி வந்தார்கள். கிலாபத்துடனான நேசத்தை அவர்கள் தம் குழந்தைகளிடத்திலும் உருவாக்கியிருந்தார்கள். காலத்தில் ஹலீஃபாவுக்கு கடிதம் எழுதுங்கள் என்று குழந்தைகளுக்கும் கூறி வந்தார்கள். தற்போது சேராலியோனில் முரப்பியாக உள்ள சையது சயீத் சாஹிப் என்பவர் எழுதுகிறார். இவரும் கேம்பியாவில் இருந்துள்ளார். அவர் கூறுகிறார், மர்ஹூம் அவர்கள் செனிகாலில் பிறந்தார்கள். பிறகு பணி நிமித்தமாகவோ அல்லது படிப்பு முடிந்த பிறகோ கேம்பியா வந்து விட்டார்கள். நாசிர் அகமது செகண்டரி ஸ்கூல் உடைய பிரெஞ்சு ஆசிரியராக தொண்டாற்றி வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் அவர் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு தூய்மையிலும் விசுவாசத்திலும் அடியெடுத்து முன்னேறி சென்றார்கள். 1997 ஹசரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் வழிகாட்டலின் கீழ் அனைத்து சென்ட்ரல் ஸ்டாஃப்களும் கேம்பியாவை விட்டபோது இவர் நாசிர் அகமது செகண்டரி ஸ்கூல் உடைய பிரின்சிபலாக ஆக்கப்பட்டார்கள். இந்த வகையில் பெரும் தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றார்கள். அதன் பிறகு இவர் ஏரியா மிஷினரி ஆக்கப்பட்டார்கள். மரணம் வரை இந்த பொறுப்பிலே தான் இருந்தார்கள். ஈசா ஜோசப் சாஹிப் மூலமாக பல தாகமுள்ள ஆன்மாக்கள் அகமதியத்தின் வட்டத்திற்குள் வந்தன. அவருக்கு மார்க்க அறிவும் அதிகமாக இருந்தது. தாமே படித்து அந்த ஞானத்தை அவர் கற்றுக்கொண்டார். அகமதி அல்லாதவருடனும் மிக நல்ல தொடர்பு இருந்தது. ஆகவே அநேக பகுதிகளின் சீஃப் இமாம்கள் இவருக்கு மிகுந்த கண்ணியம் கொடுத்து வந்தார்கள். ஏதாவது பகுதியில் யாராவது அகமதியத்திற்கு எதிராகவோ அல்லது அகமதியத்திற்கு தீமை செய்யவோ முனைந்தால் சில சமயங்களில் இந்த நல்ல இயல்புள்ள மக்கள் அதை எதிர்த்து உறுதியாக நின்று விடுவார்கள். எதிர்ப்பாளர்கள் தோல்வியுடன் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். பிறகு இவர் எழுதுகிறார், மர்ஹூமிடம் காணப்பட்ட ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் அவர் நன்கு படித்தவராக இருந்தார். அவருடைய ஆய்வு மிகவும் விசாலமானதாக இருந்தது. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஜமாத்தின் இலக்கியங்களில் புலமை பெற்றிருந்தார். ஆண்டு மாநாட்டின் போது பலமுறை அவர் சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கு நல்வாய்ப்பும் பெற்றுள்ளார். அதே போன்று ஜமாத் பத்திரிகைகளிலும் இவருடைய கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. தன்னடக்கம், பணிவு ஆகியவை குறிப்பான பண்புகளாக இருந்தன. கருத்து கூறும் திறமை பெற்றவராக இருந்தார். எப்பொழுதும் முக்கிய ஆலோசனை கூறும் திறமை பெற்றவராக இருந்தார்கள். எப்பொழுதும் முக்கிய தீர்மானங்களில் இவர் அழைக்கப்படுவார்கள். அவருடைய அநேக கருத்துக்கள் சரியானதாக இருந்தன. தஹஜ்ஜுத் தொழுபவராக இருந்தார்கள். துவா செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அதிகமாக உண்மையான கனவுகள் அவருக்கு வந்தன. அவரிடம் யாராவது துவாவுக்காக கூறும்போதெல்லாம் அந்த நபரிடம் முதலில் காலத்தின் கலிஃபாவுடன் துவாவுக்காக கடிதம் எழுதுங்கள் என்று அறிவுரை கூறுவார்கள். அவரும் துவா செய்வார்கள். கேம்பியாவுடைய முபல்லிக் மசூத் சாஹிப் கூறுகிறார்கள், தப்லீக் செய்வதற்கு அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்தார்கள்.
பல மணி நேரங்கள் பயணம் செய்து தொலைதூரத்தில் உள்ள கிராமத்திற்கு சென்று விடுவார்கள். மிகவும் தூய தன்னலமற்ற இயல்புக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். முகமலர்ச்சி கொண்டவராக இருந்தார்கள். மகிழ்ச்சியாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும் எல்லா நேரமும் முக மலர்ச்சியுடன் காணப்பட்டார்கள். எல்லோரையும் முக மலர்ச்சியுடன் சந்திப்பார்கள். ஒவ்வொருவரிடம் களப்பற்ற தன்மையுடனும் உற்சாகத்துடனும் சந்திப்பார்கள். அதை பார்க்கும்போது மர்ஹூம் அவர்களுக்கு தன்னிடம் மட்டும்தான் நேசமுள்ளதாக அந்த மனிதர் கருதுவார். மிகவும் கருணை உள்ளம் கொண்டவராகவும் மென்மையான இயல்புள்ளவராகவும் பரிவு காட்டக்கூடியவராகவும் இருந்தார்கள். ஒருபோதும் எவரையும் புறம் பேசியது கிடையாது. பிறருடைய விவகாரங்களில் தலையிட்டது கிடையாது. தன்னுடைய அதிகாரிகளுக்கு மிகவும் கட்டுப்படக்கூடியவராக இருந்தார்கள். அவர்களை தம் கீழ் பணியாற்றக்கூடியவர்களை கருத்தில் கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தி வந்தார்கள். லீவு நாட்களில் அவரை தொடர்பு கொள்ள முயன்ற போதெல்லாம் அவர் தப்லீகிற்காக வெளியே சென்றதை அறிய முடிந்தது. திருக்குர்ஆன் வசனங்கள் மற்றும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகள் மற்றும் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் கலிஃபாக்கள் ஆகியோரின் தப்லீக் தர்பியத் பதிவுகள், கலிஃபாக்களின் புகைப்படங்கள் ஆகியவற்றை ஒவ்வொரு நாளும் முறையாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்து வந்தார்கள். அகமதி மற்றும் அகமதி அல்லாத மக்களுக்கு அதை அனுப்பி வந்தார்கள். மிகுந்த தப்லீக் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் இவருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களின் சந்ததிகளுக்கும் இவர்களின் நன்மைகளை தொடரக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. நான் கூறியது போன்று ஜும்மா தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இவர்களின் ஜனாசாவை தொலை வைப்பேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.